2026 தேர்தல் வரைக்கும் எல்லா கட்சியுமே நடந்துட்டாங்க. குறிப்பாக திமுகவுக்கு எதிராக தான் ஒவ்வொரு கட்சியுமே பிரச்சாரம் போட்டாங்க. நேற்று விஜய் உட்பட. அதே மாதிரி நீங்க மக்களை சந்திக்கிறதுக்கான ஒரு திட்டம் இருக்கா? அப்படி தந்துச்சுன்னா எந்த விதம் முன்னெடுப்பீங்க? தம்பி இப்படி கேட்கறது வேடிக்கையா இருக்கு. இப்ப அண்ணன் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கேன்? அவரும் தொடர்ந்து மக்களை தான் சந்திச்சுட்டு இருக்கேன். சுற்றுப்பயணத்துக்கு தான் கேட்கிறேன். தமிழ்நாடை நான் சுத்தி பார்க்கறதுக்கு ஒன்றும் இல்லையே. என் நாடு தானே, ஏற்கனவே சுத்தி பார்த்தேன். எங்கெங்க என்ன இருக்கு, எங்கெங்க எந்தெந்த மக்களுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு எனக்கு எல்லாமே தெரியும். நான் எழுதி வச்சு படிக்கிறேன் இல்லையே, இதயத்திலிருந்து பேசுறேன். இந்த ஊர்ல அரியலூர்ல என்ன, பெரம்பலூர்ல என்ன, திருச்சியில என்ன, திருவாரூர்ல என்ன, திருவாடுதுறையில என்ன எல்லாம் எனக்கு தெரியும். அதனால அது பிரச்சனை இல்லை. சுற்றுப்பயணங்கிறது இப்ப நான் செய்யறது இப்ப இன்னைக்கு இந்த பிரச்சனை. பிஜேபி கொள்கை எதிரி, திமுக அரசியல் எதிரி. கொள்கைக்கு அரசியலுக்கு என்ன வேறுபாடுன்னு கேட்டா விளக்கம் சொல்ல தெரியும், இல்லைன்னா பேசக்கூடாது. அண்ணன் சொல்றது புரியுதா? என் தம்பி உங்களுக்கு தான் பேசுறேன், விஜய்க்கு சேர்த்து விஜய்க்கா தான் கேட்கிறேன். அப்படி பேசக்கூடாது. ஒரு தலைமை சரியா வரணும். முன்னாடி நிக்க வந்திருக்கவன் நல்லவனா கெட்டவனான்னு பாக்காதீங்க, உண்மையானவனான்னு பாருங்கன்னு நீங்க அவ்வளவு பேருக்கு முன்னாடி பேசுறீங்க. கெட்டவன் எப்படி உண்மையா இருப்பான்னு கேள்வி கேட்டா நீங்க பதில் சொல்ல தெரியணும். இப்ப நீங்க பிஜேபி கொள்கை எதிரிங்கிறீங்க, காங்கிரஸ் பெட்டி வாங்கிட்டீங்களா? திமுக அரசியல் எதிரிங்கிறீங்க, ஏடிஎம் கிட்ட பெட்டி வாங்கிட்டீங்களா? இதெல்லாம் என்னக்கிடா ஒழிப்பீங்க? என்ன ஒரு தீப்பெட்டியோட வாங்கி தர மாட்டான்டா. ஏன்னா அப்படி வெற்றி தர என்னத்தையாவது பேசுறது தம்பி. 1.5 மணி நேரம் பேசிட்டு ஒரு நிமிஷம் இப்படி ஒரு கேள்வி எழுப்புனா விஜய் திட்டார். அவ்வளவுலாம் ஒண்ணும் பெரியது இல்ல. முதல் முறையா இதுவரை பேசாத ஒரு வார்த்தை தமிழீழத்தை பத்தி தொப்புள்குடி உறவு அப்படின்னு சொல்லி ஒரு புதுமையா ஒரு இதை பேசியிருக்கிறாரு. தமிழக மீனவர்கள் குரல் கொடுத்துட்டு இருக்கீங்க, வாய்ஸ் கொடுத்திருக்கிறாரு. அதை பத்தி என்ன கருத்து என்ன? வாய்ஸ் கொடுத்து அதையும் பார்த்தானே பிடித்தாப்ல. தம்பி சொல்றதா இல்ல சொல்லிக்கிறதா? எல்லாருமே அதிகாரத்தில் இருக்கிற கட்சியை எதுக்கணும்னு நினைப்பாங்க. சில கேள்விகள் இருக்குல்ல, திமுகவுக்கும் எனக்கும் போட்டி எந்த அடிப்படையில் இருக்குல்ல. ஒரு சித்தாந்தத்தை பல ஆண்டுகளா 60 ஆண்டுகளா ஊறி போயிருக்கிற ஒரு சித்தாந்தத்தை சினிமா வச்சு வீழ்த்த முடியாது. அதுக்கு எதிரான வலுவான இன்னொரு சித்தாந்தத்தை வச்சுதான் தகர்க்க முடியும். உங்களுக்கு வெளி புரியுதா? அதனால போட்டின்னு எல்லாரும் சொல்லிக்கலாம். எந்தெந்த வழியில் போட்டி. இப்ப நான் திமுக ஆட்சி முறையை, இந்த திராவிட கட்சியின் ஆட்சி முறையை அடியோடு தகர்க்கணுங்கிற. எப்படி தகர்ப்பாய் செய்யணும்னா எனக்கு தெரியும். நான் பேசுவேன், எப்படி வேலை வாய்ப்பை கொடுப்பேன், எப்படி இவங்க பேசுவேன். இவங்க திட்டமிட்டு என் மொழியை அழிச்சாங்க. நான் என் மொழியை மீட்டு உருவாக்கம் செய்வேன்னு சொல்றேன். ஒவ்வொன்றும் அவங்க என்ன செய்யறாங்க? ஊழல் லஞ்சத்துல ஊறி தலைச்சிருக்காங்க. ஊழல் லஞ்சமா, உண்மை நேர்மையான்னு கேட்பேன். மக்களை வைத்து பிழைக்கவா, மக்களுக்காக உழைக்கவான்னு கேட்பேன். எந்த கோட்பாட்டு பக்கம் நீங்க நிக்க போறீங்க? உங்க பிள்ளைகளுக்கு நீங்க வாழ்வதற்கு வீட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் அந்த பிள்ளைகளுக்கு வாழ்றதுக்கு நல்ல நாட்டை வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். நீங்க காசு பணத்தை வைக்கணும்னு நினைக்கிறீங்க. நான் சுவாசிக்க நல்ல காத்த வைக்கணும்னு நினைக்கிறேன். நீங்க தங்கத்தை சேமிச்சு வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறீங்க. நான் குடிக்க நல்ல தண்ணி வச்சுட்டு போகணும்னு நினைக்கிறேன். ஒண்ணுக்கு வேறுபாடு இருக்கு. இப்ப உங்க கோட்பாட்டுல இருந்து நான் மாறுறேன்னு சொல்றேன். விளங்குதா? நீங்க செய்தி அரசியல், விளம்பர அரசியல் இருக்கீங்க. நான் செயல் அரசியல், சேவை அரசியல் செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க கட்சி அரசியல், தேர்தல் அரசியல்ல நிக்கிறீங்க. நான் மக்கள் அரசியலுக்கு போகணும்னு நினைக்கிறேன், மக்கள் அரசியலை செய்யணும்னு நினைக்கிறேன். அதனாலதான் தம்பி கேக்குறா, நீங்க ஊரா போய் நீங்க உட்கார்ந்துருக்கீங்க. நான் மக்கள் அரசியல் செய்யறேன். அப்ப அந்த கோட்பாட்டுல இருந்து நான் மாறுபடுறேன். நீ பெரியார்ன்ற என் இனம் முன்னோன் ஒவ்வொருவரும் எனக்கு பெரியார்ன்ற. பெரியார் இல்லாம எங்களுக்கு இங்க எதுவுமே இல்லைங்கிற. பெரியாரால எங்களுக்கு எதுவும் இல்லைங்கிற. உங்களுக்கு புரியுதா? இது பெரியார் மண்ணுங்கிற. நான் பெரியாரே எனக்கு ஒரு மண்ணுங்கிறேன். கோட்பாட்டு அளவுல நான் மாறுபடுறேன். நீங்க திரும்பி அதே பெரியார். இப்ப தம்பி விஜய்கிட்டே கேளுங்க, திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு. இவர் சொல்றாரு திமுகவை ஒழிக்கணும்ன்றாரு, எல்லாம் சொல்றாரு. திமுக தொடங்கியவர் யாரு? சொல்லுங்க, நீங்களே சொல்லுங்க. நீங்க சொல்லுங்க. திமுக தொடங்கியவர் யாரு? அண்ணா. அதிமுகவை நீங்க அது யார்ட்டு இருக்கீங்க? அந்த அதிமுக தொடங்கியவர் யாரு? எம்ஜிஆர். திமுகவை தொடங்கியவர் தலைவர் அப்படி வச்சுட்டு அவர் தொடங்கிய கட்சி அழிப்பேன்னு பேசிட்டு இருந்தா இது எப்படி இருக்குது? எப்படி இருக்குது? இது எப்படி இருக்குது? அப்பாட்ட அருவாளை வாங்கி மகனை கொண்டுறதா? எப்படி? ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.